ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம கொய்யாக்காய் வந்து நம்ம மரத்தில் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி அறுவடை செய்யலாம். பாருங்கள், நல்லா செங்காயாக இருக்குது பாருங்கள். பறிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செங்காயான கொய்யாக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பிஞ்சிக்கலும் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் போகணும் பழக்கிறதுக்கு. காய் பழுத்து சாப்பிட்றதோட செங்காயை சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் செங்காயாக வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஒன்று இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாம். பசங்களுக்கு லீவுன்றதுனால காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பறித்து சாப்பிட்டுடுறாங்க. இல்லை, நம்மளுக்கு இவ்வளோ காய் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இவ்வளோ காய் வந்து நான் பறிச்சிருக்கேன். ஸோ செடியில் இவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே பசங்க வந்து லீவுன்றதுனால எல்லாம் பறித்து சாப்பிட்டாச்சு. ஸோ பரவாயில்ல, இது இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலர் கொய்யாக்காய் செடி நான் வச்சுருக்கேன். ஸோ 3 செடி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல காய்கள் இருக்குது. ஒவ்வொரு செடியிலும் பார்த்தீங்கன்னா 6-7 காய் தான் இருக்குது. சின்ன குட்டி செடி தான், ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சின்ன செடி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இந்த மாதிரி சைட் அந்த மேலே வருது இல்லையா, அந்த இலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா கட் பண்ணி விட்டுடுறேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் வந்து மொட்டுக்கள், அதே மாதிரி பூக்களும் நிறைய இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பிஞ்சிக்களும் வருது. இந்த சின்ன செடியில் இவ்வளோ வருது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் நல்லா வெஜிடபிள்ஸோட உரம் வந்து நல்லா கொடுக்குறேன். அதே மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் 2 வேளையும் தண்ணி நல்லா ஊற்றுறேன். ஏன்னா வெயில் சீசனாக இருக்கிறதுனால செடி எதுவுமே வாடக்கூடாது. அதனால எல்லா செடிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்து ஒரு பெரிய செடி, இதுவும் அதே மாதிரி தான் சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து நல்லாவும் வளர்ந்துருக்கு, படந்தும் இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பீட்ரூட் மாதிரியே தான் தெரியுது. இது வரைக்கும் நான் இந்த பீட்ரூட் கொய்யா சாப்பிட்டது கிடையாது. நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்து சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த காய்கள் எல்லாம் பழுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பழுக்கும் போது நம்ம அதை அறுவடை செஞ்சு நான் பெரிய வீடியோவாக போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார்